அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். சோ வாட்? செங்கோட்டையனை நீக்கியதால் பூகம்பம் வரப்போகிறதா? வானம் பிளவுபடுமா? கட்சி உடைய போகுதா? கொங்கு மண்டலத்தில் கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படுமா? அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆக முடியாதா என்று இத்தனை கேள்விகளை கேட்டால் எதுவுமே நடக்காது. செங்கோட்டையன் இஸ் அ ஸ்பென்ட் ஃபோர்ஸ். குண்டு வெளியேறிய துப்பாக்கி, காலியான பழைய பெருங்காய டப்பா. சொந்த தொகுதியிலேயே பெரிய ஆதரவு இல்லை. 77 வயதை தாண்டிய செங்கோட்டையனுக்கு முன்பு போல் அரசியல் செய்யும் ஆற்றலும் இல்லை. கட்சியிலிருந்து பிரிந்து போன பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் ஆகியோரை கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று ஆறிப்போன பிரச்சனையை தேவையில்லாமல் மீண்டும் கிளப்பினார் செங்கோட்டையன். 2021 சட்டசபை தேர்தலும் 2024 மக்களவைத் தேர்தலும் நிரூபித்தது போல் முக்குளத்தோர் வாக்குகள் இல்லாமல் அதிமுகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறார் செங்கோட்டையன். ஆனால் இந்த மூவருக்கும் முக்குளத்தோர் சமூகத்தில் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு செல்வாக்கு இல்லை. இவர்கள் அதிமுகவில் இணைந்தாலும் இணையாவிட்டாலும் முக்குளத்தோர் வாக்குகளில் 50% கூட இவர்களால் பெற முடியாது. தினகரன் தனிக்கட்சி தொடங்கிய புதிதிலிருந்தே தேய்பிரைகளில் இருக்கிறது. இனியும் கட்சி வளர வாய்ப்பில்லை. அவரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. ஆரம்பத்தில் அவருடன் பயணிக்க விரும்பிய பலர் அவரை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்களுக்கு உண்மை நிலை புரிந்துவிட்டது. இன்று அவர் கட்சியில் அவர் ஒருவரே. சசிகலா ஒரு எண்ணெய் இல்லாத விளக்கு. அந்த விளக்கு நீண்ட காலம் சுடர்விட்டு எரிய முடியாது. அவர் பின்னால் யாருமே இல்லை. மக்கள் ஆதரவு இல்லை. தொண்டர்கள் இல்லை. அரசியல் செய்ய அவருக்கு உற்சாகம் இல்லை. இவர்கள் மூவரையும் சமுதாய செல்வாக்குமிக்க தலைவர்களாக செங்கோட்டையன் பார்ப்பது ஆச்சரியம்தான். அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். இவர்கள் மூவருமே பாஜக தலைமை ஏதாவது செய்து தங்களை அதிமுகவில் ஏதோ ஒரு நிலையில் இணைக்க முயற்சி செய்வார்கள் என்று இத்தனை காலம் காத்திருந்தவர்கள்தான். அதற்கு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் துணை புரியும் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இன்று வரை ஒன்றுமே நடக்கவில்லை. இனியும் ஒன்றும் நடக்காது. மூத்த தலைவராக தன்னை சொல்லிக் கொள்ளும் செங்கோட்டையனுக்கு இது தெரிய வேண்டாமா? செங்கோட்டையன் பேச்சுகளும் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது. 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 44,000 சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு விழாத காரணமே பாஜகவுடனான கூட்டணி தான் என்று கூறியிருந்தார் செங்கோட்டையன். அதே வருடம் பாஜகவுடனான உறவுகளை எடப்பாடி பழனிசாமி துண்டித்துக் கொண்டபோது அவருடனேயே பயணித்தார் செங்கோட்டையன். ஆனால் 4 ஆண்டுகளில் நம் ஆட்சியை நிலைநிறுத்த உதவிய பாஜகவுக்கு நாம் என்ன செய்தோம் என்று இன்று கேட்டிருக்கிறார் செங்கோட்டையன். ஏன் பாஜக மீது திடீர் பாசம் என்று தெரியவில்லை. அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சமீபத்தில் வெளியேறிய தினகரனை செங்கோட்டையன் கண்டிக்கவில்லை. எனவே செங்கோட்டையனுடைய பாஜக பாசம் என்பது உண்மையல்ல. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகப் போவதாக கூறியிருக்கிறார் செங்கோட்டையன். நீதிமன்றத்தை அணுகி ஒரு பயனும் கிடையாது. இது அவருடைய புதிய நண்பர்களான பன்னீர்செல்வத்துக்கும் தினகரனுக்கும் நன்றாகவே தெரியும். அதிமுகவுக்கு எதிராக எவ்வளவோ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது பன்னீர்செல்வம் தினகரனை மட்டுமல்ல புகழேந்தி கேசி பழனிசாமி போன்றவர்களின் பழைய வழக்குகளும் உள்ளன. இவை அனைத்திலும் தீர்ப்பு வழங்க நமது நீதித்துறை இன்னும் 250 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இன்று எடப்பாடி பழனிசாமி தான் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர். தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் இதைதான் உறுதி செய்துள்ளது. கட்சி அலுவலகத்தின் சாவியும் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டது நினைவிருக்கலாம். 95% அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் நிற்கிறார்கள். செங்கோட்டையனை கட்சியிலிருந்து விலக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை என்று செங்கோட்டையன் நீதிமன்றத்தில் தரவுகள் சமர்ப்பிக்க வேண்டும். அவை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதெல்லாம் ஆகர காரியமா என்று தெரியவில்லை. இந்த மூவருடன் செங்கோட்டையன் சேர்ந்து கொண்டதால் இந்த மூவரணி இன்று 4 அணி ஆகிவிட்டது. அதன் பின் விளைவுகள் வேறு ஒன்றும் கிடையாது. இவர்கள் யாருமே தனித்து நின்று 10 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அல்ல. யாருடைய தோளிலாவது ஏறி பயணிக்க வேண்டிய கட்டாயம். விஜய் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா என்று தெரியவில்லை. தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக விஜய் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரை நடிகர் விஜய் கடிந்து கொண்டார் என்ற செய்தி வந்துள்ளது. இவர்களின் பலம் என்ன என்பது நடிகர் விஜய்க்கு தெரியாமல் போகுமா? இந்த 4 அணி ஒருவேளை திமுக கூட்டணியில் சேரலாம். இவர்களுக்கு திமுக தீண்டத்தகாத கட்சி அல்ல. RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாய் பெற்று வெற்றி பெற்றவர்தான் தினகரன். பன்னீர்செல்வத்துக்கும் அவருடைய மகனுக்கும் திமுக தலைமையுடன் இருக்கும் நெருக்கம் ஜெகப்பிரசித்தம். பிறகென்ன, டிரைவர் வண்டியை எடு, ரூட்டை மாத்து என்ற ரீதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறாரா செங்கோட்டையன்? பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்.